சார் இப்போ கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு ஒன்று பார்த்தோம். அதில் வந்து டிரைவர் குடிச்சிருந்தாலும் அந்த கார்லேயோ இல்லை பேருந்துலேயோ பயணம் செஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார்? ஆமாம். அதாவது டிரைவர் பண்ண தப்புக்கு பாதசாரிகளோ இல்லை அடுத்த வாகனத்தில் கரெக்டாக வரவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னாங்கன்னா அது எப்படி சரியாகும்? அதை வந்து ஹைகோர்ட் உறுதி பண்ணியிருக்கு, ஏன் சுப்ரீம் கோர்ட்டே உறுதி பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் 1988, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 செக்ஷன் 140 அண்ட் செக்ஷன் 163A அப்படின்னு படி பார்த்தீங்கன்னா நோ ஃபால்ட் லைபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி இன் 163Aல. இது ரெண்டும் இந்த சட்டத்தின்படி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அது கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்ககிட்டருந்து கிளைம் பண்ணிக்கலாம். யார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்களோ, தவறு பண்ணவங்ககிட்டருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் பண்ணிக்கலாமே தவிர அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி நான் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான உரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால் அதை கண்டிப்பாக கொடுத்தாகணும்.